மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 பச்சை பட்டாணி 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த இதில் சேர்த்துக்கலாம். கூட 4 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் எடுத்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா பூரிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சமாக மல்லித்தலை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் வச்சுருக்கோம்ல, மல்லி, புதினா, இஞ்சி, எல்லாத்தையும் அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே உருளைக்கிழங்குலையே உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணி நல்லா வெந்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சுட்டு அதில் கலந்துக்கலாங்க. ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராவே தண்ணி இல்லை, வெந்து கரெக்டாக வந்துட்டு. மசாலா பூரிக்கு தேவையான இந்த குருமா ரெடி ஆகிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம பூரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பூரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். குருமாவில் கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் புழிஞ்சுக்கும். ஒரு 4 பூரி அப்படியே உடச்சி போட்டு மேலே அந்த குருமாவை ஊற்றிட்டு பொரிய போட்டு இதோட நம்ம ஏற்கனவே குருமாவில் லெமன் புழிஞ்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இது மேலே லேசாக லெமன் புழிஞ்சிக்கலாம். இது அப்படியே நல்லா ஒரு கிளறி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கடையில் வைக்கிற மசாலா பூரி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டான ஒரு மசாலா பூரி தான் ரெடி ஆகிட்டு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.